growth of education in India 1835 1856 வரைக்காலம். ஏன் இதை 56 வரைக்காலம் போட்டிருக்காங்க தெரியுமா யாருக்காவது? 57 மியூட்டினி. சரி, மியூட்டினி தான் முக்கியமான காரணமா? அதுக்கப்புறம் ஏதாவது காரணம் இருக்குதா? அதாவது கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி முடிந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரடி ஆட்சி வந்தது. அதுக்கு முன்னே கவர்னர் ஜெனரல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1858க்கு பிறகு வைஸ்ராய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆளுநருக்கு பேர் வைஸ்ராய்ஸ். கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் இந்தியாவில் எஜுகேஷனில் என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கட்டுரையுடைய நோக்கம். முகலாய பேரட்சி பிறகு இங்கிலீஷ்காரங்க தான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆட்சி அமைச்சாங்க. அதாவது அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியை பிடிச்சிட்டு வந்தாங்க. 1757 பிளாசி போர், அதுக்கப்புறம் 1764 பக்சார் போர். அந்த பக்சார் போருக்கு பிறகு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி இந்தியாவில் நிலை பெற்றது. அது ஒரு முக்கியமான போர், பக்சார் போர். அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா, அவங்க கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஒரு கம்பெனிக்கு டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிஸ்னஸ் செய்கிற கம்பெனி தானே, அதுக்கு டைரக்டர்ஸ் இருந்தாங்க. அந்த டைரக்டர்ஸ் தான் எது வேணாலும் டிசைட் பண்ணுவாங்க. அந்த டைரக்டர்ஸில் அப்பாயின்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டு, இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுன்னு உறுப்பினர் இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட மெஜாரிட்டி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உள்நாட்டு விஷயத்தில் சில சென்சிட்டிவ் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தாங்க. ஒன்று ரிலிஜியன், ரெண்டாவது எஜுகேஷன். இது ரெண்டுமே கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்ரு. ஆனால் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எப்பயுமே ஜனநாயகத்தினுடைய மதர்ன்னு சொல்லலாம். அது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை எல்லாம் உலகத்தில் முதல் ஜனநாயக நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தான். இன்றைக்கி ஜனநாயகம் எந்த அளவுக்கு அங்கே இருக்குது, அமெரிக்காவிலேயே அங்கேயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடுறான கூட போடக்கூடாது என்பது என்னோடய சுதந்திரம்னு சொல்கிற அளவுக்கு அங்கே இருக்குதுங்க. ஸோ ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சிக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ஒரு பெரிய தூண் சொல்லலாம். அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருந்த மெம்பர்ஸுங்க என்ன பண்ணாங்க, இந்த கிழக்கிந்திய கம்பெனி அங்கே போயிருக்க இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணுறாங்களே, அந்த நாட்டு மக்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணுறதில்ல, அவங்கள ஏதாவது நீங்கள் பண்ணணும், அங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்ட்டர் 1098, சார்ட்டர்ன்றது ஒரு அறிக்கை தான் வச்சுங்களேன். சார்ட்டர், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்ட்டர் 1098 அதன்படி அந்த கம்பெனி டைரக்டர்ஸை ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. நீங்கள் ஸ்கூல்ஸை இந்தியாவில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்ட்டர் 1098 சொன்னாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்கூல், இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸில் போய் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 அண்டு சிவில் சர்வீஸுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது இது. ஃபஸ்ட்டு சேரிட்டி ஸ்கூல், இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் சேரிட்டி ஸ்கூல் சென்ட் மேரி சேரிட்டி ஸ்கூல். இது 1715 தொடங்கப்பட்டது. அந்த கம்பெனி சார்ட்டர் ஆஃப் 1098 அது வருஷம் கிடையாது, சார்ட்டர் நம்பர். அது ஞாபகம் வச்சுங்க. இதனோட வருஷம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1098 இல்லை, அது சார்ட்டருடைய நம்பர், ஆர்டிக்கல் நம்பர் மாதிரி அந்த சார்ட்டருடைய நம்பர் அது. இந்த சார்ட்டர் 1098 பிரகாரம் சென்னையில் முதலாக சென்ட் மேரிஸ் சேரிட்டி ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. 1781 வாரன் ஹேஸ்டிங் கல்கட்டாவில் மதர்ஷா ஒரு ஸ்கூல் ஒன்று ஏற்படுத்தினார். மதர்ஷான்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா இட் ரிலேட்டட் டு முஸ்லீம் அல்லது பெர்ஷியன் ஸ்டடீஸ், அவ்வளோதான். இந்த மதர்ஷா ஸ்கூல் எதுக்குன்னா லேர்னிங் ஆஃப் பெர்ஷியன்ஸ் அண்ட் அரபிக். அதனால தான் இன்றைக்கி கூட முஸ்லீம்களுடைய
பள்ளிகளை வந்து மதர்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளது ஸ்கூலுன்ற மாதிரி அவங்க வந்து மதர்ஷா அப்படின்னுவாங்க. ஸ்கூல் மதர்ஷான்னா முஸ்லீம் ஸ்கூல், வேர் இஸ்லாமிக் ட்ரைட்ஸாக அதை கற்றுக் கொடுக்குறது. சரிதானே? அதில் வந்து மேஜராக பெர்ஷியன் அண்டு அரபிக் ஸ்டடீஸ் தான் அதில் இருக்கும். அடுத்தது ஜோனாதன் டங்கன். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட். பிரிட்டிஷில் இருந்த ஒரு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அவ்வளோதான், ஒரு பிரிட்டிஷ்காரன். அவன் எங்கே இருக்கிறான்னா பனாரஸில் வசித்து கொண்டு இருக்கிறான். பனாரஸ்ன்றது இப்போ இருக்கிற காசி, வாரணாசி. பனாரஸில் வசித்து இருக்கிறான். அந்த இடத்துல அவன் வந்து ஸ்டார்டட் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூல். பாருங்க, பிரிட்டிஷ்காரன் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூல் ஆரம்பிக்கிறான். எதுக்கு? டு ஸ்டடி த ஹிந்து லா, பிலாசபி அண்ட் லிட்ரேச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனுக்கு வந்து எல்லா எஜுகேஷனும் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஸ்கூல், மெட்ராஸில் ஒரு செயின்ட் சேரிட்டி ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. பெர்ஷியன் லாங்குவேஜு, அரபிக் லாங்குவேஜுக்கு, அப்புறம் சான்ஸ்கிரிட்டுக்கு, இந்து பிலாசபி, அதுக்கு தான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. என்ன நோட் பண்ணணும்னா, இனிஷியலாக அவங்களோட நோக்கம் வந்து ஆங்கிலத்தை புகுத்தணுன்ற எண்ணம் அப்போ கிடையாது. வெஸ்டர்ன் லாங்குவேஜ், வெஸ்டர்ன் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற எண்ணம் முதல்ல அவங்களுக்கு இல்லை. அவங்க ஒரு சார்ட்டர் 1098 பிரகாரம் உங்கள் நாட்டில், அதாவது இந்தியாவில் நீங்கள் ஆட்சி பண்ணுற, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி பண்ணுற இடத்துல நீங்கள் எஜுகேஷனை வளர்க்கணும், அதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க பண்ணது என்னன்னாக்கா, அப்போ இருந்தது முஸ்லீம் பேரரசு தானே இருந்தது முதல்ல. ஒரு 300 வருஷத்துக்கு இவங்க அந்த பேட்டில் ஆஃப் பிளாஸுக்கு முன்னே ஒரு 300 வருஷம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பேரரசு தான் இருந்தது. ஸோ அந்த எஜுகேஷனை வளர்க்குறதுக்கு பண்ணாங்க. அதே சமயத்தில் அதுக்கு முன்னே இருந்து ஹிந்து எஜுகேஷன்ஸையும் வளர்க்குறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. வெஸ்டர்ன் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸும் பண்ணலன்றதை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இது ஒரு பேஸ். இந்த ஏர்லி அட்டம்ப்ட் இது வந்து சொல்கிறா, ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஓரியண்டல் லாங்குவேஜை வளர்க்கணும். ஓரியண்டல் லாங்குவேஜ்னா அந்தந்த தேசத்தினோட லாங்குவேஜ், அதாவது ஓரியண்டல் அப்படின்னு சொன்னால் அந்த தேசத்தினுடைய லாங்குவேஜ், அந்த தேசத்தில் வழங்குகின்ற லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓரியண்டல் லாங்குவேஜ்னா, ஓரியண்டல் கண்ட்ரிஸ்னால் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸை வந்து ஓரியண்டல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓரியண்டல் லாங்குவேஜ் தான் மேலே பார்த்தீங்கன்னா பெர்ஷியா, அரேபியன், அப்புறம் இந்து, அதை வந்து ஓரியண்டல் லாங்குவேஜஸ் தான் முதல்ல அவங்க வளர்க்க பார்த்தாங்க. இது வந்து இட் கிவ் த ரிசல்ட் லிட்டில் சக்ஸஸ். கொஞ்சம் சக்ஸஸ், லிட்டில் சக்ஸஸ்னால் சக்ஸஸே கொடுக்கல, அதிகமாக சக்ஸஸ் கொடுக்கலன்னு சொல்ல மட்டும் இல்லை, லிட்டில் சக்ஸஸ் சொல்கிறான். லிட்டில் சக்ஸஸ்னால் வெற்றி அடையவில்லை. டேக்கர்ஸ் ஆர் நாட் தேர். அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இருந்த ஒரு சமுதாயம் அமைப்பாக தான் இருந்திருக்க முடியும். இந்துக்களுக்கு வந்து முஸ்லீம் மேலே ஒரு பெரிய வெறுப்பு இருந்திருக்கும், முஸ்லீம்களுக்கு இந்துக்கள் மேலேயும் ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். முஸ்லீம்ஸ் வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்து முஸ்லீமுடைய முகலாய பேரரசருடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்து தே மேபி சோஷியல் கயாஸ் இருக்கும், நாட்டில் பஞ்சம் இருந்திருக்கலாம், என்னென்னவோ இருந்திருக்கலாம் பிரச்சனை. அதெல்லாம் வந்து எஜுகேஷன் வந்து இட்ஸ் நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல். அதாவது ஓரியண்டல் லாங்குவேஜஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாத, அதை வளர்க்கணும்னு நினச்சது வந்து சக்ஸஸாக முடியல. அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மிஷனரிஸும் ஹியூமனிடேரியன்ஸ், அதாவது மனித குல ஆர்வர்களும் கம்பெனிக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. என்னன்னு, இங்கிலீஷ் மீடியத்தை வச்சு நீ ப்ரொமோட் பண்ணு, அப்போ தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கிறிஸ்டின் மிஷனரிஸும் ஹியூமனிடேரியனிஸ்ட், அதாவது இப்போ மனித குல ஆர்வலர்களும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தை வச்சு அடிப்படையை வச்சு ஒரு எஜுகேஷன் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லாயிருக்கும், தென் தேர் மே பி டேக்கர்ஸ் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், அப்போது இங்கிலீஷ்காரங்களோட ஆட்சி உள்ளே வருது இல்லையா, பிரிட்டிஷ் அவங்களுக்கு வந்து ஆட்சி, அதாவது கிளர்க்கு மாதிரி ஆட்சிக்கு உதவி செய்வதற்கு படித்தவர்கள் தேவை. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து படித்தவர்கள் இருந்தால் தான் நம்ம இவங்களை வந்து இங்கிலீஷ் தெரியாதவனை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஆட்சி பண்ணுறது. அப்புறம் நம்ம வேலை கொடுக்குறோம்னாக்கா அவனுக்கு வந்து பெர்ஷியன் தெரிஞ்சும் அரேபியன் தெரிஞ்சவனும் நிறைய நம்மளால் வேலை கொடுக்க முடியாது. வேலை கிடைக்காதுன்னு சொன்னால் படிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, இன்ட்ரெஸ்டாக வரமாட்டாங்க.
அதனால் நாம் வேலை கொடுக்கலாம். எப்போ நமக்கு யூஸ் ஆனால் தான் நம்ம வேலை தர முடியும். நமக்கு எப்போ யூஸ் ஆகும்? இங்கிலீஷ் தெரிஞ்சது தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்படினால 2 இதுலேயும், அதாவது அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், அதுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஒருத்தர் வேணும். அதே சமயத்தில் இங்கிலீஷ் படித்தா கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே படிக்கிறதுக்கு முன்னால் முன்னுக்கு வந்தாங்க, மக்கள் உள்ளே வந்தாங்க. இதுதான் உண்மை. இப்போ கூட தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய சீட்டுங்க, காலேஜஸே மூடுற லெவலுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் ஏன் அதை போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அதை மாதிரி தான் இன்றைக்கி கூட நீங்கள் ஏன் படிக்கிறீங்க, அறிவை வளர்த்துக்கணும்பா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் படிக்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு ஒரு இருக்கிற காரணத்தினால தான் நீங்களும் வரீங்களே தவிர, இல்லைன்னா நீங்களும் நான் மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காது. ஸோ இந்த வேலைன்றது ஒரு தூண்டில். அவங்களுடைய பர்பஸ் ஆங்கிலத்தை பரப்பணும் அப்படின்றத விட, ஆங்கிலம் பரப்பணுது அவங்களுடைய எண்ணம் தான். இருந்தாலும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், இங்கிலீஷ் தெரிஞ்சவன். ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ் வேணும் இல்லையா? இவனுக்கு புரியணும் இல்லை, நீ சொல்கிறது மக்கள் ஆர்டினரி மக்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்காரனுக்கு நம்ம சொல்லணும், ஆட்சியாளருக்கு சொல்லணும். அந்த இன்டர்பிரட்டர் வேணும் இல்லையா? அதனால் அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம பண்ணால் டேக்கர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. அது உண்மை தான். ஏன்னா வேலை கிடைக்குதுன்னா இங்கிலீஷும் படிக்க ஆரம்பிச்சுவாங்கல்ல. ஸோ ஒரு இதனால் 1813 வெளிவந்த சார்ட்டர் ஆக்ட், இதன் முதலாக இதற்கு ஒரு ஆங்கில வழி கல்வி முறைக்கு அடிகோலியது. டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா, அது ஒரு முதல் ஸ்டார்டிங். எஜுகேஷன் ஆஃப் இந்தியா முதல் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இதுனா த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. அதில் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, ஒன்றும் பண்ணல, 1 லட்சம் ரூபாய் அதுக்கு ஒதுக்குனாங்க. கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குனாங்க அந்த சார்ட்டர் மூலமாக. அந்த காலத்தில் 1813 1 லட்சம் ரூபாய்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட். ஆகினால 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குனாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஃபார் த ரிவைவல் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் த என்கரேஜ்மெண்ட் ஆஃப் த லேர்னட் நேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியா, படித்த இந்தியர்களை உருவாக்குவது. அண்ட் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் அமங் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்குள்ள அவங்கள ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு சயின்ஸ் நாலேஜும் வரணும், அவங்க நாலேஜை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது தான் அதனுடைய கான்செப்டாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் 1813 இது 1 லட்ச ரூபாய் ஒதுக்குனா கூட, அது ஆக்சுவலாக அந்த 1 லட்ச ரூபாய் எப்போ கிடைச்சிதுன்னா 1823 தான் வந்தது. அது வரைக்கும் பேரளவு தான் இருந்தது. எத்தனை வருஷம் இருந்திருக்கு பாருங்க, 10 வருஷம் பேரளவில் இருந்திருக்கு. 1 லட்ச ரூபாய் ஒதுக்கி 10 வருஷம் பொறுத்தா அதுவே வருது. அப்போனா அவங்க எவ்வளோ சீரியஸாக பண்ணியிருப்பாங்க பாருங்கள். முதல்ல ஒதுக்க சொல்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லுது, போர்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணுறாங்க, சரி 1 லட்ச ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே சீரியஸாக இல்லை. இருந்தாக்கா அடுத்த வருஷமே கொடுத்துருப்பாங்க அந்த காசை இல்லையா? இப்போ நம்ம பார்க்கலாம், எவ்வளோ திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, அந்த திட்டங்கள் அறிவிப்புலேயே நின்று போகுது இல்லையா? அந்த மாதிரி இதுலேயும் அறிவிப்பாக ரொம்ப நாளாக நின்று போச்சு. 10 வருஷம் பொறுத்து அந்த காசு வந்தது. இந்த சமயத்தில் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய எய்ம் ஸ்ப்ரெட் ஆஃப் இங்கிலீஷ். ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆஃபீஸர் வேணும், அதான் அவங்களுடைய நோக்கம். அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பார்லிமெண்ட்டு சொல்ல அவங்களோட நோக்கம் எஜுகேஷனை பரப்பணும் தான். ஆனால் அதுக்கு பணம் பார்லிமெண்ட் கொடுக்கல. ஏன்னா ஆட்சி பண்ணுறது இங்கே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவன் தான் காசு சம்பாதிக்கிறான் அவங்க இருந்து. அதனால் கவர்மெண்ட் சொன்னதுனால 1 லட்ச ரூபான்னு ஒதுக்கிட்டான். அவன் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன பார்லிமெண்ட் இப்படி சொல்லுதப்பா, நம்ம பண்ணி தான் நம்ம 1 லட்ச ரூபா வேஸ்ட்டு தான் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான், இல்லை இங்கிலீஷில் நம்ம ப்ரொமோட் பண்ணால் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆஃபீஸர்ஸ் இந்தியாவிலே கிடைப்பாங்க, நம்ம வெளிநாட்டிலேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது
அந்த காலத்தில் ஆஃபீஸில் இப்போ முக்கியமான பெரிய பெரிய போஸ்ட்லாம் இங்கிலாந்துலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. சின்ன சின்ன போஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, கிளர்க் போஸ்ட்டுக்கெலாம் கூப்பிட்டு வர முடியுமா? அதனால் அவங்கள இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணுறது நல்லது, ஓகே 1 லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நோக்கம் வந்து இங்கிலீஷை வளர்ப்பது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது தவிர எஜுகேஷனை வளர்ப்பது அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நோக்கம் இல்லை. ஆனால் பார்லிமெண்ட்டினுடைய நோக்கம் அதுவாக தான் இருந்தது. சரியாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு கான்ட்ரவர்சி, ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிஜினிஸ்ட், ஆங்கிலிஜிஸ்ட் கான்ட்ரவர்சி. ஆங்கிலிஜிஸ்ட்னா ஆங்கிலேயர்களுடைய சார்பு அப்படின்ட்டு, ஆங்கிலேயர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓரியன்டலிஸ்ட்னா அந்த அதாவது எந்த நாடோ அந்த நாடு சார்ந்தது. இப்போ இந்தியானா ஹிந்தி, பர்மானா பர்மீஸு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதான் ஓரியன்டல்னா அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ். இன்னும் சொல்லப்போனால் ஓரியன்டல்னா ரீஜனல் லாங்குவேஜ், அந்த ஏரியாவோட சம்மந்தப்பட்ட லாங்குவேஜ் வளர்ப்பது. அல்லது ஆங்கிலிஜிஸ்ட்னாக்கா ஆங்கில சம்பந்தமான வெஸ்டர்ன் எஜுகேஷனை வளர்ப்பது. இதுதான் இவங்களுடைய 2 பிரிவு. இந்த 2 பிரிவை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1817 காசு ஒதுக்குனாங்க, 23 வந்தது. ஆனால் ஃபுல் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1835 தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து 1835 தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஓரியன்டலிஸ்ட்னு பார்த்தோம் இல்லையா, ஓரியன்டலிஸ்ட் யார்? ஓரியன்டலிஸ்ட் ஹெட் யாருன்னா டாக்டர் H.S. வில்சன், அப்புறம் H.T. பிரின்சப். இவங்க 2 பேரும் ஓரியன்டலிஸ்ட். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அந்த நாட்டு லாங்குவேஜை நீங்கள் வளர்க்கணும். சான்ஸ்கிரிட்டு, அரபிக், பெர்ஷியன்ஸ் அதான இருந்தது. முகலாயர்கள் வரதுக்கு முன்னே சான்ஸ்கிரிட் இருந்தது, திராவிட மொழிகள் இருந்தது. அப்புறமா சான்ஸ்கிரிட், அதாவது அப்புறம் முஸ்லீம்ஸ் வந்த பிறகு அரபிக் வந்தது, பெர்ஷியன் வந்தது. ஸோ அதுதான் அப்போ இந்தியாவில் இருந்த மொழி. ஸோ அதை வளர்க்கணும், அதுதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும். இப்போ வந்து எஜுகேஷனை வளர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவாக இருக்கணும்னு சொல்ல 2 விதமான கருத்து, ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிஜிஸ்ட். ஆங்கிலிசிஸ்ட் இவங்க 2 பேருக்கும் ஒதுக்கிறாங்க. ஓரியன்டலிஸ்ட் சொல்கிறான் சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்ஷியன் தான் லாங்குவேஜாக இருக்கும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அடுத்த குரூப்பை யாருன்னா ஆங்கிலிசிஸ்ட் யாருன்னா சார்லஸ் ட்ரெவெல்யன், ஸ்பெல்லிங் சொல்கிறேன் கேட்டுக்குங்க, TREVELYAN, சார்லஸ் ட்ரெவெல்யன். அப்புறம் எல்பின்ஸ்டன் இல்லைன்னா எல்பின்ஸ்டன் இவங்களாம் வந்து ஆங்கிலிஜிஸ்ட், அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கணும்னு சொல்கிறவங்க. இதான் அந்த 2 குரூப். நம்ம இந்தியாவில் அந்த சமயத்தில் சில படித்தவங்க இருந்தாங்க. உதாரணத்துக்கு ராம் மோகன் ராய், நல்ல ஒரு படித்த ஒரு ஆள். அவர் என்ன பண்ணார்னா ஓரியன்டலிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணீங்களா இல்லை ஆங்கில மீடியத்தை சப்போர்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் ராஜா ராம் மோகன் ராய் வந்து ஆங்கில மீடியம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சார் அவர். ஈவன் தோ இஸ் அன் இண்டியன், ராம்மோகன் ராய் இந்தியன் தான், இந்து சிஸ்டத்தில் படித்தவர் தான். இருந்தாலும் ஈ தாட் வெஸ்டர்ன் சிஸ்டம் எஜுகேஷன் வந்து பெட்டர் அப்படின்னு நினச்சார். ஏன்னா அவங்க வந்து தே கேம் டு கான்டாக்ட் வித் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, அமெரிக்கன் ரெவல்யூஷனை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி உலகத்தில் நடக்கின்ற உலகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க, படிக்க சொல்ல. அப்போது அந்த கான்செப்ட்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மாடர்ன் கான்செப்ட்லாம் பிடிச்சிருக்கு. அப்போ மாடர்ன் கான்செப்டை அந்த லாங்குவேஜில் படித்தா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படித்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்களோட பார்த்துட்டேன், இங்கிலீஷில் படிச்சுட்டு கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி படித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கு தமிழ் மாதிரியாக தெரியாது. அதனால் இவர் என்ன பண்ணார், வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் பெஸ்ட்டு, அதாவது த்ரூ மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு ராமராவன் நினச்சார். அவர் சொன்னார், என்ன சொன்னார் பாருங்க, ஸ்டடி ஆஃப் எஜுகேஷன், வெஸ்டர்ன் எஜுகேஷன் as the key to the treasure of scientific and democratic thoughts of modern West. இதை வந்து கொட்டேஷன் கொடுத்தது யார் சொன்னதுன்னு கேட்கலாம்.
Western education is the key to the treasure of scientific and democratic thoughts of the modern West அப்படின்னு ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நவநாகரிக மேற்கத்திய நாடுகளினுடைய ஜனநாயக கருத்துகள் மற்றும் விஞ்ஞான கருத்துகளுக்கு நாம் அறிந்து கொள்ள வேணும்னா அதுக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு ராஜா ராம்மோகன் ராய் சொன்னார். லார்டு மெக்காலே இவரும் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தில் வர சொல்ல ஒரு மறக்க முடியாத பேர் லார்டு மெக்காலே. இவர் யார்? லார்டு மெக்காலேனா லா மெம்பர் ஆஃப் த சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் கல்கட்டா. ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதை ஒரு கம்பெனியாக ஆட்சி ஆரம்பித்தது கல்கட்டாவில் தான் ஆரம்பித்தாங்க. முதல்ல பெங்காலில் தான் அவங்க ஆரம்பித்தாங்க. தலைநகரமாக கல்கட்டாவில் தான் இருந்தது. ஸோ அங்கே லா மெம்பராக இருந்தவர் தான் லார்டு மெக்காலே. He was appointed as the chairman of the Committee of Public Instruction. Chairman, who is the chairman of the Committee of Public Instruction set up in Bengal? அல்லது செட் அப் பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு கேட்டால் லார்ட் மெக்காலே. அவர் ஒரு குறிப்பு எழுதினார் பிப்ரவரி 1835. அதான் இதுதான் வந்து 1835 அது ஒரு என்ன மீடியம் டிசைட் பண்ணாங்கன்னு சொன்னோன்னா அதுதான் இது. 1835 பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு ஃபேமஸ் மினிட்னா ஒரு நோட்டு. இது மெக்காலுடைய நோட்டில் கடைசியில் மெக்காலே சொன்னார், அந்த முற்றுப்புள்ளி வச்சார். அதாவது ஓரியன்டலிஸ்டா ஆங்கிலிகனிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலிகனிஸ்ட் தான். ஈ கேவ் இஸ் வெர்டிட் இன் ஃபேவர் ஆஃப் த இங்கிலீஷ் ஆஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷன். அவ்வளோதான். 1835 பிப்ரவரி 2ஆம் தேதி டிசைட் பண்ணாங்க, நாம் கொடுக்க போகிற எஜுகேஷன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் த்ரூ மீடியம் ஆஃப் த இங்கிலீஷ். இதை டிசைட் பண்ண மினிட்ஸ் தான் மினிட்ஸ் ஆஃப் 2nd February 1835 பை மெக்காலே. Who is the Macaulay? He is the law member of the Committee of the Public Instruction. லார்டு மெக்காலேவுக்கு வந்து இந்த எஜுகேஷனை கொடுக்குறது ஓரியண்டல் சிஸ்டத்தில் கொடுக்குறதுக்கு அவர் விருப்பம் கிடையாது. இந்த லார்டு மெக்காலேவுடைய கருத்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு. லார்டு மெக்காலேவுடைய அந்த காலத்தில் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கலாம், அல்லது அவருடைய லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக இருக்கிறதுலாம் அந்த பெருமையாக சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லப்பட்ட கருத்து தப்பு. ஆனால் அவர் என்ன நினைச்சாருன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். He said a single shelf of a good European library was worth the whole native literature of India and Arabia. இந்தியாவில் இருக்கிற அரேபியாவில் இருக்கிற எல்லா லிட்ரேச்சர்ஸும் சேர்த்தோம்னா கூட அந்த லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டு ஒரு யூரோப்பியன் லைப்ரரியில் ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு லைப்ரரியில் இருக்கிற ஒரு ஷெல்ஃப், ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஷெல்ஃப்னா ஒரு ட்ராயர் அல்லது ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்கிற நாலேஜுக்காக அதுக்கு ஈக்குவல் இது இல்லை. அரேபியன் இந்தியன் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற ஒரு ஷெல்ஃபினுடைய நாலேஜுக்கு ஈக்குவல் கூட அது கூட இல்லை அப்படின்றார். இது தவறான கருத்து. அவரு அப்போ நினச்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள்லாம் இங்கேருந்து தான் கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து இருக்கிற இந்து சாஸ்திரத்தில் இருந்தது, ஜோதிடத்துலேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா மருத்துவத்திலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா குறிப்புகளும் ஆங்கிலேயர்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு இப்போ அவங்க நம்மளுக்கு சொல்லித்தராங்கன்றது தான் உண்மை. அவருக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவ்வளோதான். அப்படி கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு வானியல் அறிவு, மருத்துவ அறிவு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து போனது, ஓரியண்டல் லேண்ட்லேருந்து போனது. இந்தியா, சைனா, அரேபியா, யுனானி மருத்துவம் வந்து அரேபியாவில் ஃபேமஸ். முஸ்லீம்களுக்கு யுனானி மருத்துவம் ஃபேமஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் இதெல்லாம் ஃபேமஸ். ஸோ இதை வந்து செடி கொடியாக கொடுக்கும் போது அவங்க அதை வந்து பார்த்து அதில் என்ன மூலக்கூறுன்னு கண்டுபிடிச்சி அந்த மூலக்கூறையை செயற்கையாக பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. மெடிசன் அவ்வளோதான். நம்ம மெடிசன் வந்து இயற்கை மருத்துவம், இயற்கை அப்படியே. அதாவது ஒரு வேப்பிலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு வயிற்றில் புழு பூச்சி இருக்குன்னா ஒரு வேப்பிலை கொடுக்குறாங்க, வேப்பிலை அரைச்சி கொடுக்குறோம், இயற்கை மருத்துவம்.
அந்த வேப்பிலையில் அவன் என்ன பண்ணான், அந்த வேப்பிலையில் என்ன குணம் இருக்குது, என்ன கெமிக்கல் இருக்குது இதை ட்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்து அந்த கெமிக்கலை செயற்கையாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறான். இவ்வளோதான் வித்தியாசம். அந்த செயற்கையாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க சொல்ல நிறைய பக்க விளைவுகளை நாம் பார்க்குறோம். ஸோ இது சித்த மருத்துவம் பிறந்ததா இல்லை எந்த மருத்துவம் பிறந்ததான்னு பார்த்து என்னை பொறுத்தவரை இயற்கையை ஒட்டிய மருத்துவம் தான் சிறந்தது. அதே சமயத்தில் வந்து ஆங்கில மருத்துவம் வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். சர்ஜிக்கல் மாதிரி ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை அந்த மாதிரி இடத்துல பார்த்தா இன்றைக்கும் அவங்களுடைய சிஸ்டம் பெட்டர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த வார்த்தைக்கு வந்து ஐ ஹேவ் an objection. A single shelf of a good European library was worth the whole native literatures of India and Arabian சொல்கிறது தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். லார்டு வில்லியம் பென்டிங், அப்போ அந்த சமயத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் லார்டு வில்லியம் பென்டிங். அவர் வந்து ஒத்துக்கிறார், ஓகே அந்த மெக்காலே சொன்ன இங்கிலீஷில் தான் சொல்லணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், நாலேஜ் வந்து வெஸ்டர்ன் நாலேஜ், வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறத பென்டிங் ஒத்துக்கிட்டார். இந்த எப்போ ஒத்துக்கிட்டார் அப்படின்னா 7ஆம் தேதி மார்ச் மாதம் 1835 ஒத்துக்கிட்டு ஒரு டிக்ளரேஷன் பண்ணுறார். அவன் பிப்ரவரி 2ஆம் தேதி, இது வந்து 7ஆம் தேதி, அடுத்த மாதம் 7ஆம் தேதி இதை ஒத்துக்கிட்டாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணுறது என்ன சொல்கிறாரு பாருங்கள். இஸ் லார்ட்ஷிப்ன்றது இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டை, இஸ் லார்ட்ஷிப் இன் கவுன்சில் இஸ் ஆஃப் ஒப்பீனியன் தட் த கிரேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ought to be the promotion of European literature and science. அந்த வார்த்தையை பிரிச்சிடாதீங்க, யூரோப்பியன் லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ் அதான் ப்ரொமோஷன். எங்கே? among the natives of India, and that all the fund appropriated for the purpose of education would be best employed on English education alone. அந்த கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற எல்லா பணமும் இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறார் லார்ட் மெக்காலே. இது இங்கிலீஷ் எஜுகேஷன் தப்புன்ற மாதிரி நீங்கள் நான் சொல்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ அவருக்கு நம்மளுக்கு பெரிய கொடுமையை பண்ணிட்ட மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கூட ஏற்படலாம். அப்படி இல்லை. எந்த செயலுக்குமே எதிர் விளைவுன்னு ஒன்று இருக்குது. இவர் வந்து கொண்டு வந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன், இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்ததுனால நாம் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டு வெஸ்டர்னில் எழுதின புக்கை படிக்க ஆரம்பித்தோம். வெஸ்டர்ன் புக்கை படித்த பிறகு அங்கே இருக்கிற டெமோக்ரஸி பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த நாட்டில் இருக்கிற முற்போக்கான கொள்கைகளை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம், சயின்ஸ் அட்வான்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். நம்ம சயின்ஸை பற்றி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்மக்கிட்ட சயின்ஸ் அறிவு இருந்தது, ஆனால் அதை நம்ம பெருசாக ஒன்றும் யாரும் யூட்டிலைஸ் பண்ணலை. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லைன்னா ஒரு மருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு செயற்கையாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ நம்ம யாரும் முயற்சி பண்ணலை. அதை வந்து அவங்க பண்ணாங்க. ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் நம்ம ஆங்கில புத்தகங்களை படிக்கிறோம். ஆங்கில புத்தகங்களை படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் மீடியம் யூஸ் ஆச்சு. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், அந்த கல்ச்சர் எப்படி, டெமோக்ரஸி ஜனநாயகத்தை பற்றி விருப்பம் என்ன, மக்களுடைய சுதந்திரம் என்ன, எல்லாத்தையும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிட்டது ஆனால் நம்ம நாட்டில் வந்து வேறு மாதிரி நடக்கிறத பார்த்த உடனே ஜனங்க ஒரு மாதிரி படித்தவர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மட்டும் சுதந்திரமாக இருக்கிறான், நாம் ஏன் இவனுக்கு வந்து வரி கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாகினது காரணமே இந்த எஜுகேஷன் தான். இந்த எஜுகேஷன் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட், ஆனால் அந்த நெகட்டிவ் நல்ல எஃபெக்டாக தான் பின்னால் மாறிச்சு. அதனால் இது வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தப்பு மாதிரி தோணும், இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே நம்ம ஒரு பலமாக இருந்ததுன்னு அர்த்தம். இதுவே அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் அவங்க ப்ரொமோட் பண்ணலன்னு வச்சுக்கேன், அப்போ நம்மளுக்கு வந்து அமெரிக்க சுதந்திர போரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, பிரெஞ்சு புரட்சி பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, மக்கள் மற்ற காண்டினென்ட்டில் மக்கள்லாம் இவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறாங்க, இவ்வளோ சௌரியமாக வாழ்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் எஜுகேஷனை வளர்க்கணும், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வளர்க்கணும், அந்த மக்களுக்கு எஜுகேஷன் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவன் காசு விட்டு தான் கையில் செலவு பண்ண போகிறான். அவன் யோசனை பண்ணால் ஓகே நம்ம இங்கிலீஷ் எஜுகேஷனில் கொடுக்கலாம். அப்போ ஸோ தட் நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நமக்கு ஆங்கிலம் தெரிந்து இந்தியன் கிடைப்பான். இந்த கருத்தை மெக்காலாவே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் பாரு மெக்காலாவில், அதுக்கு பேர் மெக்காலா தியரிக்கு பேர் இன்ஃபில்ட்ரேஷன் தியரின்னு சொல்கிறாங்க. இன்ஃபில்ட்ரேஷன் தியரி
அந்த மாதிரி ஒரு தியரிலாம் ஒன்றும் கிடையாது. நாமளே இது இப்போ ஹிஸ்டாரியல் சொன்னது தான். இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது ஊடுருவல்னாக்க சந்திரிப்பனா அவங்க நாட்டுக்குள்ளே நம்ம ஊடுருவது இல்லையா, எதிரி கேம்பில் ஊடுருவணும் இல்லையா, அந்த மாதிரி இது ஊடுருவல், இன்ஃபில்ட்ரேஷன் தியரி. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, we must do our best to form a class who may be interpreter between us and the millions whom we govern. நாம் வந்து பல மில்லியன் மக்களை நாம் வந்து ஆட்சி பண்ணுறோமே, அவங்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு இன்டர்பிரட்டர் தேவை. அதாவது மொழி மாற்றம் செய்து சொல்லக்கூடிய ஒருத்தன் தேவை. ஸோ a class of person will be created because of this. ஒரு class of person. அந்த class of person எப்படி இருப்பான்? இந்தியாவில் ஒரு class of personனை உருவாக்குறாங்க. ஒரு வகையான மனிதர்களை உருவாக்குற இந்தியாவில். அந்த மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, blood and color. He is a Indian in blood and color. நான் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு மனிதனை உருவாக்குற இந்தியாவில் அவன் எப்படி இருப்பான்னா, கலர்லேயும் அவனுடைய ரத்தத்துலேயும் பார்த்தோன்னா அவன் இந்தியனாக இருப்பான். ஆனால் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இஸ் ஏ இங்கிலீஷ். அப்படிப்பட்ட மனிதனை உருவாக்குவது தான் அவங்க எஜுகேஷனுடைய உண்மையான நோக்கம். அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய நோக்கம், கவர்மெண்ட்டினுடைய நோக்கம் இல்லை, பார்லிமெண்ட். ஏன்னா பார்லிமெண்ட் டைரெக்டாக அப்போ பிக்சரில் வர வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1813 ஸ்டார்டிங் 1 லட்ச ரூபா கொடுத்தான். அது 23 தான் வந்தது. ஆனாலும் என்ன கான்ஃப்ளிக்ட் ஓடி இருந்ததுன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷனா ஓரியன்டல் எஜுகேஷனா அப்படின்னு போகுது. அதுக்கு முற்றுப்புள்ளி வந்தது 85 தான், 1835 தான் மெக்காலேயுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானே, அதை அப்ரூவ் பண்ணது வில்லியம் பென்டிங் மார்ச்சில் பண்ண மாதிரி. அதுதான் அப்போ அது வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணலை. அதுக்கு பிறகு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1835 39 வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தா, 23 ஸ்கூல்ஸ் வேர் ஓப்பன்ட் இன் இந்தியா. 35 39 1935 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் had established 23 ஸ்கூல்ஸ். அது மட்டும் இல்லை, 1842 கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது இல்லையா, அதில் மெக்காலே வந்து லா மெம்பராக இருந்தார் இல்லையா, அந்த கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழிக்கப்பட்டு அதை ரீரேம் பண்ணி கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டைட்டிலோட 1842 தான் மாற்றுறாங்க. அடுத்த ஈவெண்ட்டு 43 53 அடுத்தது. இந்த பீரியடில் ஜேம்ஸ் தாம்சன், லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், இவன் வந்து வில்லேஜ் எஜுகேஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணான். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது வில்லேஜ் எஜுகேஷன் மாடல் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ் பீரியடில் அப்படின்னு சொன்னால், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பீரியட்னால ஞாபகம் வச்சுங்க. எதுவுமே 1857 முன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் சொல்ல மறந்தா கூட நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. 1858 பிறகுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல். சார் சம்டைம்ஸ் புக்கில் வந்து ரெண்டுத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணி எழுதி வச்சுருப்பான், நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. 1800 பீரியடை பாருங்கள். 1857 முன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல். 1858 பிறகுன்னா பிரிட்டிஷ் அரசனுடைய நேரடி ஆட்சி. விக்டோரியா சாசனம் 1858 விக்டோரியா, நாட் பிட்ஸ் இந்தியா. நான் சொன்ன பிட் இந்தியாவில் விக்டோரியா சாசனம், விக்டோரியா மகாராணி சாசனம் 1858 கரெக்ட். வில்லேஜ் என்ன பண்ணாங்க, வில்லேஜ் சிஸ்டத்தில் வில்லேஜ் எஜுகேஷன் என்ன பண்ணாங்கன்னா, சம் வில்லேஜஸ் குரூப் இன்ட்டு ஒரு யூனிட், சில வில்லேஜஸ்லாம் எடுத்து ஒரு யூனிட்டாக பண்ணாங்க. அண்ட் எவரி ஜமீன்தார் ஆஃப் த யூனிட் ஹேட் டு பே 1% cess ஆன் த ரெவன்யூ ஆஃப் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்கூல்ஸ் இன் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த வில்லேஜ் ஆக்டை எப்படி பண்ணாங்க பாருங்கள், நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பாருங்கள். அதாவது 1000 தான் நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி மேலே நம்மளுக்கு ஒரு வருத்தங்கள் இருந்தாலும், அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நல்ல ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான். நம்ம நாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையான்னு கேட்காதீங்க, இருந்தது. நன்மை எந்த பக்கம் இருந்தாலும் நம்ம பாராட்டி தானே ஆகணும், யார்கிட்ட இருந்தாலும் ஒரு திறமை இருந்தால் பாராட்டி ஆகணும். இங்கே பாருங்கள், வில்லேஜ் எஜுகேஷன் எப்படி ப்ரொமோட் பண்ணுதுன்னு பார்த்தா, அப்போல்லாம் ஜமீன்தார் தான் இல்லையா, அந்த ஜமீன்தார் வந்து
நில குத்தகை எடுத்துகிட்டு இருப்பான். அந்த அதுலேருந்து வரி வசூலித்து அவன் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இருந்தான். அதனால் என்ன பண்ணாங்க, ஜமீன்தார்கிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஜமீன்தாரை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, எப்பா நீ கலெக்ட் பண்ணுற ரெவென்யூ, அந்த ரெவென்யூலேருந்து 1% வந்து செஸ்ஸாக போட்டு எங்க இந்த அந்த உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோ. அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இதுவுமே ஒரு செல்ஃப் டிபெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் அது நிலச்சி நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய பேர் ஏழைகள் இருப்பாங்க, இல்லை பசியில் இருப்பாங்க, எவ்வளோ இருப்பாங்க. இப்போ என்னை யாராவது அப்ரோச் பண்ணி, சார் இவ்வளோ தான் இருக்காங்க சார், அவங்களெலாம் கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா, ஓகே நான் என்ன பண்ணலாம், 1 லட்சம் கொடுக்கலாம், இல்லை 2 லட்சம் கொடுக்கலாம். ரொம்ப பெரிய மனுஷன் இருந்தால் ஒரு 10 லட்சம் கொடுக்கலாம். அந்த 10 லட்சம் தீர்ந்து போன பிறகு என்ன பண்ணுறது? இந்த ஏழ்மை 10 அதுக்குள்ளே ஒழிஞ்சு போயிடுமா? ஒழிஞ்சு போகாது. அப்போ என்ன பண்ணோம், ஃபைனான்ஸுக்கு தானாக ஒரு சிறப்பான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு பதில் நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுக்குறதுக்கு பதில் 10 லட்ச ரூபாய் வந்து பேங்க்கில் போட்டுட்டு அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்லேருந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டுன்னா அட்லீஸ்ட் 100 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியல, வர அட்லீஸ்ட் 10 பேர் பசியாவது தீர்க்க முடியும். இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். புரியுதா? அதுக்கு ஃபைனான்ஸ் சோர்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஜமீன்தாரை கூப்பிட்டு, இவன் கவர்மெண்ட்டு கொடுக்கல நிலவரி, நிலவரியை வந்து ஜமீன்தார் தான் வசூல் பண்ணுறான். அதில் வந்து அவன் கொஞ்சம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை தான் காசு எங்கே கொடுப்பான். ஏதோ குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு ஒரு 10,000 ரூபாய் மாதத்துக்கு கொடுக்குறான்னு வச்சிங்களேன். அவன் 15,000 கலெக்ட் பண்ணால் 20,000 கலெக்ட் பண்ணுவான், 30,000 எவ்வளோ வேணாலும் கலெக்ட் பண்ணுவான். கலெக்டே பண்ணலன்னா கூட இந்த 10,000 அவன் கொடுத்துட்டு இருப்பான். அவங்க மேலேயே ஒரு செஸ் போட்டான், 1% செஸ் போடு. அந்த செஸ்ஸை வந்து நீ எஜுகேஷன் என்கிட்ட கொடுக்காத, உன் ஏரியாவில் இருக்கிற எஜுகேஷன் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணால் அது செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபைனான்ஷியலி ஒரு ஏற்பாடு செய்வது ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன். பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக கூட நம்ம சொல்ல முடியும். 1835 வில்லியம் பெண்டிங் தானே அவரே தானே 1835 வில்லியம் பெண்டிங் had established a medical college at Calcutta. கல்கட்டா மெடிக்கல் காலேஜ் வந்து 1835 பெண்டிங் பிறகு ஏற்படுத்துகிறாரு. அதே போல் நிறைய காலேஜஸ் எல்லாம் த்ரூ அவுட் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் இங்கிலீஷை மீடியமாக வச்சுதானே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வளரும் தான், அதில் ஒன்றும் சந்தேகமாக கிடையாது. இந்தியாவில் வந்து ஒரு புது இன்டலெக்சுவல்ஸ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. விஷயம் தெரிஞ்சவன், எல்லாம் தெரிஞ்சவன் நிறைய பேர் உருவாகணும். அதுக்கு முன்னாடி 2 பேர் தான் அமெரிக்கன் ரெவல்யூஷன் படுத்து படிச்சிருப்பான், பிரெஞ்சு புரட்சி படிச்சிருப்பான். இப்போ இங்கிலீஷ் மூலமாக படித்ததுனால நிறைய பேர் எனக்குன்னு தெரியும் அப்படின்னு உருவாகினா அது வந்து பின்னால் நான் ஏற்கனவே சொன்னப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய உணர்வை தூண்டுவதற்கும் அது ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த எஜுகேஷனால் என்ன பலன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்டைரக்ட்லி வந்து அது தேசிய உணர்வை தூண்டுச்சுன்னு சொன்னோன்னே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் அவுட்லுக் ஆஃப் இந்தியன் சேஞ்ச். சமுதாயத்தை பற்றிய அல்லது மதத்தை பற்றிய இந்தியர்களுடைய எண்ணம் மாறுபட தொடங்கியது. ஒரு சொசைட்டியில் வந்து 4 பேர் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம தர்மம், அவன் கீழ்பட்டவன் அவன் உயர்ந்தவன் அப்படிலாம் நினச்சி அதான் சோஷியல் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரிலீஜியஸ், இந்த மாதிரி செரிமனிஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பூஜை பண்ணணும், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வெஸ்டர்ன் எஜுகேஷனில் மாறிடுச்சு, மூடத்தனங்கள்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். வித் த ஸ்ப்ரெட் ஆஃப் வெஸ்டர்ன் philosophy அண்ட் சயின்ஸ் த கிரவுண்ட் ஃபார் இந்தியன் ரெனைசான்ஸ் வாஸ் ப்ரிப்பேர்ட். இந்தியாவினுடைய மறுமலர்ச்சிக்கு இது ஒரு அடித்தளமாக அமைந்தது. ஏன்னா வெஸ்டர்ன் சயின்ஸ் அண்டு philosophy, சயின்ஸை விட என்ன கேட்டிங்கன்னா philosophy தான். சயின்ஸ் வந்து எப்போ வேணாலும் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வரும். அந்த philosophy என்னன்னாங்க தத்துவம் என்ன, அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, அது ஒரு தத்துவம் தானே. அந்த மாதிரி ஒரு சமுதாய தத்துவங்கள்லாம் அங்கேருந்து எஜுகேட்டட் இந்தியன்ஸ் ஸ்ப்ரெட் த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி, நேஷ்னலிசம், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அமங் த காமன் பீப்புள்.
காமன் பீப்புள் படித்தவங்ககிட்ட ஒரு தன்னோட நான் படித்தவன் காமிச்சிக்க விரும்புவான். உடனே சொல்லுவான், இப்படிலாம் இருக்காங்க, மேல்நாட்டில் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு காமெடி கூட பார்க்கலாம். நம்ம வடிவேலு வந்து இந்த துபாயிலேருந்து வந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அங்கெல்லாம் வந்து துபாயெல்லாம் ரோடு வந்து அப்படியே பார்த்து தலையை வாரிக்கலாம், ரோடை பார்த்து தலை வாரிக்கலாம், அப்படியே வந்து சாப்பாடை கொட்டி ஒரு அங்கேயே ரோட்லேயே சாப்பிட்லாம் அப்படிலாம் கதை விடுவான் பாரு. அந்த படித்தவங்க அவங்க வந்து தன் பெருமையை எனக்கு தெரியுன்றதை காமிச்சுல, பெருமை மட்டுமில்லை, அதே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அனுதாபம். அவெல்லாம் அப்படி இருக்கிறான்னு, நம்ம நாட்டு ஜனங்க இப்படி இல்லையே அப்படின்ட்டு மக்கள்கிட்டயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பித்தாங்க, மீட்டிங் போட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, பொருளாதார சமத்துவம், இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னே அதெல்லாம் யாரும் பேசுனதே கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், பொருளாதாரம் நான் ஏழையாக இருந்தது கடவுள் செய்து, நான் போன பிறவில செஞ்ச பாவம். எவன் பணக்காரக்கானா அவன் சரியா போன பிறகு நல்லா பாவம் நல்லா இதை புண்ணியம் பண்ணியிருக்கிறான். பாவ புண்ணியத்தை வச்சு இந்த ஈக்குவாலிட்டியை மேனேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. நீ வந்து ஏழையாக இருக்கிறதுக்கும் பணக்காரர்களுக்கு காரணம் சமுதாயம் இல்லை, நீ தான் அப்படின்றது தான் இன்னைக்கு தத்துவம். நீ ஏழையாக இருக்கிறதுக்கும் பணக்காரனாக இருக்கிறதுக்கு காரணம் நீ தான், சமுதாயம் இல்லை. சர் சார்லஸ் வுட் டெஸ்பாச் ஆஃப் 1854, இது ஒரு முக்கியமான டெஸ்பாச்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டர் தான். 1854 சர் சார்லஸ் வுட்ன்றவன் அவன் யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது இங்கே வரணும். போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இந்த ஆங்கில ஆட்சியினுடைய அதுக்கு ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு போர்டு வச்சுருந்தான், ஒரு மெம்பர் வச்சுருந்தான். அவன் தான் இவன். இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அவன் ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சான். அந்த ரெக்கமெண்டேஷன் பேர் வுட்ஸ் டெஸ்பேச் 1854. இது என்ன பண்ணுன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை முழுசாக மாற்றி அமைத்தது. முழு எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றி அமைச்சது. அதனால தான் வந்து வுட்ஸ் டெஸ்பேச்சை வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா. மேக்னா கார்ட்டான்றது பார்த்தீங்கன்னா அறிக்கை. மேக்னா கார்ட்டான்றது இங்கிலாந்து வந்து சுதந்திரம் அடைந்த, இங்கிலாந்து வந்து ஆங்கிலேயர் ஆட்சி, அதாவது அரசு ஆட்சி முடிஞ்சு மன்னர் ஆட்சி முடிஞ்சு மக்கள் ஆட்சி வர சொல்ல அந்த மேக்னா கார்ட்டா சொல்லுவாங்க, பேஸ் பண்ணுவாங்க மேக்னா கார்ட்டான்னு. அதை பேஸ் பண்ண எல்லாத்தையும் சாசனம்ன்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு அதே சொல்ல மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்தியா. விச் இஸ் த மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்தியா அப்படின்னா வுட்ஸ் டெஸ்பேச் ஆஃப் 1854. வுட்ஸ் யார்? பிரசிடென்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்தது 1854. என்னாச்சு, இது என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தோன்னா, இட் ரெக்கமெண்டட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆங்கிலோ வெர்னாகுலர் ஸ்கூல்ஸ் த்ரூ அவுட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் இன் இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அண்ட் a university in each of the 3 presidencies in India. அவங்களுடைய அந்த எசன்ஸ் சொல்கிறான். வுட்ஸ் டெஸ்பேட்ச்னு எசன்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஆங்கிலோ வெர்னாகுலர் ஸ்கூல்ஸ் த்ரூ அவுட் த டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும், அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே த்ரூ அவுட் த டிஸ்ட்ரிக்டில் ஆங்கிலோ வெர்னாகுலர் கோட், இங்கிலீஷ் பேசுகிற அதே சமயத்தில் வெர்னாகுலர் லாங்குவேஜ் கற்றுக்கணும். வெர்னாகுலர் லாங்குவேஜ்னா உங்களுடைய மொழி, அந்த பிரதேச மொழி. வெர்னாகுலர்னால் அந்த பிரதேச மொழி. அதை கற்றுக் கொடுக்குற ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கணும். அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ், முக்கியமான டவுனில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு பிரசிடென்சிலும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கணும். இதுதான் வுட்ஸ் டெஸ்பாச்சினுடைய சாரம். என்னென்ன இருக்கணும்? டிஸ்ட்ரிக்டில் ஆங்கிலோ வெர்னாகுலர் ஸ்கூல் இருக்கணும். முக்கியமான டவுனில் காலேஜஸ் இருக்கணும், கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கணும். அப்புறம் பிரசிடென்சி, அப்போல்லாம் வந்து மாகாணம், இப்போ இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரி அப்போ இருக்கிறது மாகாணம். அதாவது மாகாணம்ன்றது சென்னை மாகாணம் இல்லையா, அதான் பிரசிடென்சி. மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி அப்படி இருந்தது. அவங்க 3 பிரசிடென்சி தான் அவங்ககிட்ட இருந்தது. 3 பிரித்து வச்சுருந்தாங்க. கல்கட்டா பிரசிடென்சி, சென்னை பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி. இந்த ஒவ்வொரு பிரசிடென்சிலையும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கணும் அப்படின்றது தான் அந்த சார்லஸ் வுட்ஸ் டெஸ்பாச்சினுடைய சாரம். அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ ரெக்கமெண்டட் ஃபார் த கிராண்ட்ஸ் இன் எய்ட் சிஸ்டம், அதாவது உதவி சிஸ்டம். எஜுகேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எய்டு கொடுக்குறாங்க. கிராண்ட்ஸ் இன் எய்டுன்னு பேர். கவர்மெண்ட் கொஞ்சம் பணம் ஒதுக்கும் அதுக்கு. எங்கே
private education, encourage private enterprises in the field of education. Private enterprises in the field of education. எஜுகேஷனில் வந்து ப்ரைவேட்டுங்களும் உள்ள வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு வழிகோலி இது இந்த சிஸ்டம். த டெஸ்பேச் ஆல்சோ என்கரேஜ் ஃபீமேல் எஜுகேஷன், அதுவும் ஒரு முக்கியம். பெண்களுடைய கல்வி இதையும் அது என்கரேஜ் பண்ணுது. ஆல்மோஸ்ட் ஆல் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் வுட்ஸ் வேர் இம்ப்ளிமெண்டட். அவரோட வுட்ஸ் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாமே வந்து நிறைவேற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் 1852. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ பண்ணது? 1855. எங்கள் ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லையும். அதுக்கு ஹெட் யாருன்னா டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுது. 1857 எக்ஸாமினிங் யூனிவர்சிட்டிஸ் ஆன் த மாடல் ஆஃப் லண்டன் யூனிவர்சிட்டிஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு. எங்கே? கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் பிரசிடென்சிஸ். கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். அதில் வந்து லண்டன் யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி அதன் மாடலில் இங்கே வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமினிங் யூனிவர்சிட்டிஸ். ஒரு எக்ஸாமினேஷன்னாக்க என்ன அது அதனுடைய நடைமுறைகள் அது எல்லாமே வந்து லண்டன் யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். இந்த 3 பிரசிடென்சிலையும் அது ஒவ்வொரு பிரசிடென்சிலையும் ஒரு யூனிவர்சிட்டி. அதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி வந்தது தான் மெட்ராஸ் பிரசிடென்சி. பெத்தேன் ஒருத்தர் முக்கியமாக வச்சுக்கணும். BETHAN, பெத்தேன் எஃபர்ட்ஸ். பெத்தேன்ற ஒருத்தருடைய முயற்சியின் மூலமாக கேர்ள்ஸ் ஸ்கூலும் வந்து ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட் எய்டோட கேர்ள்ஸ் ஸ்கூலும் ஆரம்பித்தாங்க. தீஸ் ஆர் த அங்கே தேர் வேர் நோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த ட்ரைனிங் ஆஃப் த டீச்சர்ஸ். ஆனால் ஒன்றே ஒன்று பண்ண ட்ரைனிங் ஆஃப் த டீச்சர்ஸ் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை நம்ம விட்டுடுவோம். இதுதான் வந்து 1835 57 வரை காலம் பிரிட்டிஷ் பேரரசில் இருந்த எஜுகேஷன் சிஸ்டம். இதில் வந்து இது வந்து இந்த கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டினுக்கு பேக்ரவுண்டாக யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் ஆகுறது பின்னால் பார்க்கலாம். இதில் நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, நிறைய எழுதி வச்சுக்கோங்க.